Hello students, welcome to Max Nera. 10th standard Max, chapter 1, exercise 1.1 வரைக்கும் இது வரைக்கும் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். இப்போ exercise 1.2 போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம ஃபங்க்ஷன் என்னன்றது ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துலாம் இந்த வீடியோவில். ஓகேவா? அதே மாதிரி ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எக்ஸசைஸ் 1.1 சம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். ரிலேஷன்னா என்ன சொல்லியிருக்கேன், கார்டிசம் ப்ராடக்ட்னா என்ன சொல்லியிருக்கேன், அப்புறமா ஆர்டர் பேர்னா நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? கார்டிசம் ப்ராடக்ட்னா ஏன்ற ஒரு செட்டையும் பின்ற செட்டையும் ஆர்டர் பேரில் சேர்க்கறது தான் கார்டிசம் ப்ராடக்ட். கிளியர்? இப்போ நெக்ஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் 1.2 போகிறதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன்ட்டு ஒரு சின்ன டெஃபினேஷன் பார்த்துடலாம். A function is a relation between two sets A and B. ஓகேவா? A உடைய செட்டும் B உடைய செட்டும் எப்படி இருக்கு அதை வச்சு அந்த ரிலேஷன் அது ஏல இருக்க செட்டெல்லாம் பியில் எப்படி ஜாயின் ஆகுதா இல்லையா, அதாவது ஏக்கும் பிக்கும் எப்படிப்பட்ட ரிலேஷன் இருக்குன்றது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஏல வந்து ஏ பி சி டின்னு கொடுத்துருக்காங்க, பி வந்து எக்ஸ் ஒய் இசட்னு கொடுத்துருக்காங்க. இதை தான் இமேஜ்னு சொல்லுவாங்க. பி செட்டு இமேஜ், இமேஜுக்கு ஃப்ரீ இமேஜ் தான் இது. பிக்கு முன்னாடி இருக்கு பாருங்க, அதை தான் ப்ரீ இமேஜ்னு சொல்லலாம். இது இமேஜ், இது ப்ரீ இமேஜ். நெக்ஸ்ட் இது டொமைன், ஏல இருக்க வேல்யூஸ் ஃபுல்லாகவே டொமைன். ஓகேவா? நெக்ஸ்ட் பியில் இருக்க வேல்யூஸை வந்து கோ டொமைன் சொல்லலாம். ஓகேவா? இப்போ ஏல இருக்க வேல்யூஸ் எல்லாம் ஏரோட பி வந்து பேர் ஆகணும். ஓகேவா? ஜாயின் ஆகணும். ஏக்கு பி, ஏ கமா எக்ஸ் இருக்கு, பி கமா ஒய் சொல்லலாம், சி கமா இசட் சொல்லலாம், டி கமா இசட்டும் சொல்லலாம். அதாவது ஏல இருக்கிறதெல்லாம் டெஃபினட்டா ஒன்னுத்தோட ஒன்று ஜாயின் ஆகணும். ஏக்கு பி, ஏ எக்ஸ், ஏ பி ஒய், சிக்கும் ஜாயின் ஆகு, டிக்கும் அது மாதிரி எல்லாமே ஜாயின் ஆனா ஆல் எலமெண்ட்ஸ், அதாவது ஏல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே ஏ ஆர் ரிலேட்டட் டு சம் எலமெண்ட் பி. அதாவது ஏல இருக்க எலமெண்ட் எல்லாம் பி இருக்க ஒரு எலமெண்ட்டுக்கு தான் ஜாயிண்ட் ஆகணும். அந்த மாதிரி இருக்கும்போது அதை வந்து இப்போ வந்து அந்த ரிலேஷனை வந்து நம்ம ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஓகேவா? திஸ் ரிலேஷன் இஸ் யூனிக், அது ஒரு யூனிக்காக இருக்கும். ஓகேவா? அதை தான் நான் டெஃபினேஷனில் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து புக்கில் கூட கொடுத்துருக்காங்க, ஏல இருக்க வேல்யூஸ் எல்லாம் பியில் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. சாரி, அது வந்து ரிலேட்டடாக இருந்ததுன்னா அது வந்து திஸ் இஸ் ஏ ஃபங்க்ஷன் சொல்லலாம். சப்போஸ் ஏல இருக்க வேல்யூஸ் ஃபுல்லாக பியில் வந்து ஜாயிண்ட் ஆயிருந்துன்னா, ஜாயிண்ட் ஆகாமல் இப்போ வந்து சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறவங்க, ஏ இது ஏ இது பின்னு எடுத்துக்கோங்க, இது ஏ பி சி, இது எக்ஸ் ஒய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இசட் கூட வச்சுக்கோங்க. இப்போ ஏ வந்து எக்ஸோட சேர்ந்துச்சு, ஜாயின் ஆயிடுச்சு, சி வந்து இசட்டோட, ஆனால் பி வந்து ஒய்யோட ஜாயின் ஆகலை. அப்போ ஏல இருக்க ஒரு வேல்யூ பியோட ரிலேட் ஆகலைனாலே அது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகே? அப்போ திஸ் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். புரியுதாம்மா? அதாவது இப்போ சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாருங்க. ஏ வந்து அம்மான்னு எடுத்துக்கோங்க. அம்மாவுக்கு இப்போ வந்து இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா ஒரு எலமெண்ட் வந்து ரிலேஷன் ஆகலன்னா அது சொல்லலாம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ வந்து ஏல இருக்கிறது கண்டிப்பாக பியோட வேல்யூவோட நம்ம ஜாயின் ஆகணும். ஆனால் ஏல இருக்கிறது வந்து இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. இது ஏ இது பி, ஏபிசி, ஏபிசி எக்ஸ் ஒய் இசட். ஓகே? இப்போ ஏ பி வந்து ஒய்க்கும் வருது, இசட்டுக்கும் வருது, அப்புறம் மாதிரி சிக்கு இசட்டுக்கு வருது. அதாவது ஏ வந்து எக்ஸுக்கு போகுது, பி வந்து ஒய்க்கும் போது, இசட்டுக்கும் போகுது, சி வந்து இசட்டுக்கு போகுது. அப்போ இந்த மாதிரி இருந்தால் இது திஸ் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். ஓகே? திஸ் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். எப்படின்னா, ஏன்னா நாட் ஏ ஃபங்க்ஷனு எப்படின்னா, இப்போ ஏல இருக்க வேல்யூ கண்டிப்பாக பியில் இருக்கணும். ஆனால் பியில் இருக்க வேல்யூ ரெண்டுத்துக்கு ஏக்கு போகக்கூடாது. ஏரோ மார்க்கு ரெண்டுத்துக்கு இப்போ ஒரு எலமெண்ட் வந்து ஒன்னொரு எலமெண்ட்டோட ஜாயின் ஆகலாம், ஒரு எலமெண்ட் ரெண்டுத்துக்கு ஜாயின் ஆகக்கூடாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு பேபிக்கு ஒரு அம்மா தான் இருக்க முடியும். ஓகேவா? அதே ஒரு அம்மா இப்போ வந்து ஒரு பேபிக்கு ரெண்டு அம்மா இருக்க முடியாது. அது மாதிரி இருந்தால் ரூல்ஸ் கிடையாது. அது மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சும்மா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? அப்போது ஏலுக்கு வேல்யூஸ் ஃபுல்லாக பியில் வந்து ஜாயின் ஆகணும். ஆனால் ஏலுக்கு வந்து ரெண்டுத்துக்கு ஜாயின் ஆகக்கூடாது, பியோட ஒன்னோடு தான் ஜாயின் ஆகணும். இதுதான் ஃபங்க்ஷன்.
இது வந்து நீங்கள் டெஃபினேஷன் பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகலாம். ஆனால் நீங்கள் எக்ஸாம்பிள் சம்ஸு எக்ஸசைஸ் சம்ஸ் நிறைய போடும்போது உங்களுக்கு எது இதெல்லாம் ரிலேஷனு, எது இமேஜ், ஃப்ரீ இமேஜ், கோடொமைனு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டொமைன் என்னது, அது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு அது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். கிளியர்? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சம் போடுறேன் பாருங்க, அதை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, எக்ஸாம்பிள் 1.4. let a equal to set of all 3, 4, 7, 8 and b set of all 1, 7, 10. which of the following sets are relation a to b ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது a ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, b ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் R1 ஒரு ஃபங்க்ஷன் செட்டு கொடுத்துருக்காங்க, R2லேருந்து ஒரு செட்டில் கொடுத்துருக்காங்க, R3லேருந்து கொடுத்துருக்காங்க. சப்டிவிஷன் 1 பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணனா, a கிராஸ் b, a வேல்யூவும் b வேல்யூவும் கிராஸ் பண்ணும். அதாவது எப்படி சொல்லியிருக்கல நான் ஆல்ரெடி 3ோட 7, 3ோட 1, 3ோட 7, 3ோட 10. அதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் போட்டிருக்க பாருங்க. அடுத்தது 4ோட 1, 4ோட 7, 4, 10. 7,1, 7,7, 7,10. இது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல a கிராஸ் b. நம்ம 8ோட எல்லாமே போட்டாச்சு. 8,1, 8,7, 8,10. இது மாதிரி போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, R1 வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே பாருங்க, R1 வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3,7, 4,7, 7,10, 8,1 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் எல்லா வேல்யூமே இங்கே இருக்கு. ஓகேவா? 8,1 உங்களுக்கு எல்லா வேல்யூமே வந்து நம்மளுக்கு இங்கே இருக்கும். R1 வேல்யூ எல்லாமே a கிராஸ் பியில் இருக்கு. அப்படி R1 வேல்யூ ஃபுல்லாக a கிராஸ் பியில் இருந்ததுன்னா R1 வந்து கண்டெய்ன்ட் ஈக்குவல் டு a கிராஸ் பி. அதாவது அது மாதிரி இருந்ததுன்னா, அதாவது 3,7 பிலாங்ஸ் R1ல இருக்கு, அதே சமயம் அண்ட் 3,7 பிலாங்ஸ் a கிராஸ் பியில் இருக்கு. ஓகேவா? அதாவது உங்களுக்கு குத்துக்க R1 வேல்யூ எல்லாமே, R1 செட்டில் இருக்க வேல்யூ எல்லாமே a கிராஸ் பியில் இருக்கு. அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, நம்ம ஃபங்க்ஷன் சொல்லலாம். திஸ் இஸ் ஏ ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, அதே மாதிரி 4,7 பிலாங்ஸ் R1னா அண்டு 4,7 பிலாங்ஸ் a கிராஸ் பியில் இருக்கு. ஓகே, அதே மாதிரி 7,10 பிலாங்ஸ் R1னா அண்ட் 7,10 a கிராஸ் பிலையும் இருக்கு. ஓகேவா? இப்படி இருக்கும்போது இது மாதிரி எல்லா வேல்யூமே வந்து a கிராஸ் பிலையும் இருந்ததுன்னா பிலாங்ஸ்னா அதில் இருக்குன்னு அர்த்தம். இப்படி எல்லா வேல்யூமே வந்து நம்மளுக்கு இருந்ததுன்னா திஸ் இஸ் ஏ ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஓகே, இப்போ இது மாதிரி இருக்கும்போது R is a relation to a to b. R is a relation R1 is a related to a cross b. அப்படி போட்டுக்கலாம். அப்போ therefore R1 content equal to a cross b போடலாம். ஓகேவா? this is a function சொல்லலாம் நம்ம. ஓகேவா? சாரி, ரிலேஷனும் சொல்லலாம். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் சப்டிவிஷன் 4,12 பிலாங்ஸ் R2ல இருக்கு. R2 வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, தி செட் ஆஃப் ஆல் 3,1, 4,12. அப்போ 4,12 வந்து இருக்கு R2ல, பட் நாட் பிலாங்ஸ் டு a கிராஸ் பி. இங்க பாருங்க, a கிராஸ் பில கிடையாது. உடனே பாருங்க, நீங்க a கிராஸ் பில 4,12 என்றால் வேல்யூ இருக்கா பாருங்க. 4,1 இருக்கு, 4,7 இருக்கு, 4,10 தான் இருக்கு, 4,12 இல்ல. அப்போ R2ல இருக்கு, ஆனா a கிராஸ் பில இல்ல. அப்போ ஒன்னுத்துல இருந்து ஒன்னுத்துல இல்லைனாலும் அது வந்து R2 is not a relation from a to b. இங்க வந்து என்ன சொல்லலாம், R1 is a relation from a to b. இது வந்து ரிலேஷன். ஓகேவா? ஆனா இங்க வந்து ஒன்னு இருந்து ஒன்னுத்துல இல்லைனாலும் அது இஸ் நாட் ஏ ரிலேஷன் எழுதினோம். சப்டிவிஷன் 3 பாருங்க, 7,8 வந்து பிலாங்ஸ் R3. 7, அதாவது இங்க பாருங்க, அதுல ரெண்டு கொடுத்துருந்தாங்க. R2ல வந்து 3,1 இருக்கு. ஓகேவா? 3,1 இதுல இருக்கு, இதுலயும் இருக்கு, a கிராஸ் பில இருக்கு. கிளியர்? ஆனா நம்மளுக்கு 4,12 தான் இல்ல. அதுதான் நான் இல்லைனால அந்த ஃபங்க்ஷனே அது அந்த இதுவே வந்து நாட் ஏ ரிலேஷன் ஏற்றோம். இப்போ செகண்ட் ஒன் முடிச்சாச்சு. தேர்ட் ஒன் பாருங்க, 7,8 அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க, R3ல 3,7 இருக்கு. ஓகேவா? 3,7 இருக்கு.
4,10 இருக்கு. பாருங்க தெரியுதா, கிளியரா தெரியுதா பாருங்க வீடியோ. நெக்ஸ்ட் பாருங்க 7,7 இருக்கு. 7,8 இல்ல. 7,8 இல்ல. நெக்ஸ்ட் 8,11 இல்ல. ஓகே, 8,7 இருக்கு. 8,10 இருக்கு. அப்போ சம் நம்பர்ஸ் மட்டும் ரிலேஷன் மட்டும் இருக்கு. ஆனா 7,8 பிலாங்ஸ் R3ல இருக்கு. பட் 7,8 நாட் பிலாங்ஸ் டு A cross B. அதே மாதிரி 8,11 பிலாங்ஸ் R3ல இருக்கு. பட் 8,11 நாட் பிலாங்ஸ் டு A cross B. ஓகே, அப்போ அது மாதிரி இருந்ததுன்னா therefore R3 is not a relation from A to B. புரியுதாமா? ரிலேஷனுக்கு டிஃப்ரெண்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? வெரி சிம்பிள்மா. சம்ஸ் வந்து இப்போ R1 R2 R3 கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து A cross Bல இருக்கா பார்க்கணும். எல்லாமே இருந்துச்சுன்னா அது ரிலேஷனு. ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட அது நாட் ஏ ரிலேஷன். அவ்வளோதான், வேற எதுவுமே நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? எல்லாருக்கும் புரிய நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கம்மா. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அதை நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.